ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எதையும் மனதில் நினைத்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். இதை செய்து முடிக்க வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் உன் தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு மனதை படபடப்பாக வைத்து கொள்ள வேண்டாம். உன் மனதிடம் பேசு. நான் உன்னை அமைதியாக வைத்துக்கொள்கிறேன், சாந்தமாக வைத்துக்கொள்கிறேன். என்னை சுற்றி வெளியில் நடக்கும் நிகழ்வுகளால் உன்னை பாதிக்காது அமைதியாக வைத்துக்கொள்கிறேன் என்று உன் நெஞ்சில் கை வைத்து அதனிடம் பேசு. அது உன் மனதுதானே? அதனிடம் நீ பேசாமல் வேறு யார் பேசுவார்கள்? நீ பேசினால்தான் எப்போதும் எதையாவது நினைத்து பயந்து படபட என துடிக்கும் உனது மனது அமைதியாகும். அடிக்கடி உள்வாங்கும் உனது மூச்சை கவனி. உன் மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடவும். உன் மனம் சமநிலையில் இருந்தால்தான் நான் உன் மனதுக்குள் வந்து உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி தர முடியும். இதை முதலில் செய். மற்றவர் தவறே செய்திருந்தாலும் உன் மனம் அமைதி இருக்கும்படியும் மெல்லிய குரலில் பணிவோடு பேசவும் கற்றுக்கொள். யாரையும் திட்டாதே, சபிக்காதே. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கிக்கொள். என் பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் இதையெல்லாம் செய். தற்போது உன்னுள் இருக்கும் குணம் அது உன்னுடையதே அல்ல. உன் பிறவி குணம் நற்குணம் வாய்ந்தது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். நீ தெரிந்தும் தெரியாமலும் பிறருக்கு செய்த குற்றத்தால் பிறர் தந்த சாபம், அந்த சாபத்தால் என்ன நிகழ்ந்தது? உனக்கு வெளியில் இருக்கும் அத்தனை மனிதர்களின் தேவையில்லாத, அவர்களின் வீட்டில் நிகழ்ந்தது, அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிகழ்ந்தது என்று அவர்களின் எதிர்மறை ஆற்றலான துன்பத்தை நீ உன்னுள் வாங்கிக் கொண்டாய். இதனால் வீட்டில் நுழையும் போது கை, கால், முகம் இவற்றை கழுவாமல் நீ உள்ளே நுழையும் போது அந்த எதிர்மறை ஆற்றலை உன்னுள் ஏற்றிக்கொண்டு அதை உன் வீட்டில் இருப்பவரிடம் வெறுப்பின் மூலம் பரவிவிட்டாய். இப்பொழுது புரிகிறதா? இப்படித்தான் உன் வீட்டினுள்ளும் உன் மனதுள்ளும் உன்னையே நம்பி உன்னையே சுற்றி இருப்பவரிடமும் நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் பரவியது. அதனால்தான் உன் சுற்றத்தாரும் உன் சொல் கேட்காமல் உனக்கு தீங்கிழைக்கின்றனர். அதனால் அவர்களிடம் கோபம் கொள்ள வேண்டாம். இதனால் தான் சொன்னேன், யாரிடமும் அவர்களின் துன்பத்தை நீ பேச வேண்டாம் என்று. இது உனக்கு கேடு விளைவிக்கும் எதிர்மறை ஆற்றலை உனக்கே திருப்பிவிடக்கூடியது. அது மிகவும் ஆபத்தானதும் கூட. அதனால் யாரிடமும் அவர்களின் துன்பத்தை பற்றி பேசாதே. மாறாக உன்னால் முடிந்த உதவி ஏதாவது அவர்களுக்கு நீ செய்யலாம். உதவி என்பது உணவாகவோ அல்லது பணமாகவோ தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. உன்னால் முடிந்தால் நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்று சொல்லி அவர்களின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் கூட போதும். இந்த பொய்யான உலகினில் யாரும் நல்லவர்கள் இல்லை. எல்லோருக்குள்ளும் ஒரு மோசமான குணம் உள்ளது. அதை அவர்கள் அவ்வளவு எளிதில் பிறருக்கு காட்ட மாட்டார்கள். அவர்களின் பூர்வ ஜென்ம கர்மா என்று உள்ளதல்லவா, அதை அந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால் அவர்களை வெறுக்காதே. அவர்களும் என் பிள்ளைகள்தான். நீ கடந்து போக வேண்டிய பாதைகள் இன்னும் உள்ளது. அதனால் என் சொற்படி கேட்டு நட. நீ நிச்சயம் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாய். என் சொல் என்றும் பொய்யானதே இல்லை. இதை செய். உனக்கு வேண்டியது எதுவானாலும் விரைவில் கிடைக்கும். அது உன் நம்பிக்கையை பொறுத்து. உன் நம்பிக்கை எந்த அளவிற்கு உள்ளதோ அந்த அளவிற்கு மிக விரைவில் உனக்கு தேடி வரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.